ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை அன்னை மரியாளை குறித்ததான கத்தோலிக்க நம்பிக்கைகள் என்கிற வரிசையில் 3 விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். அமலோற்பவி, நித்திய கன்னிகை, மரியாளுடைய விண்ணேற்பு. அந்த பதிவுகளை பார்த்த ஒரு சில கேள்விகள் நமக்கு அதை தொடர்ந்து வந்திருந்ததுனால அதில் ஒரு சில கேள்விகளை நான் அட்ரஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். சகோதரர் மெர்வின் பெர்னாண்டஸ் நம்முடைய சேனலை அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்பதை அவருடைய கமெண்ட்களின் வழியாக எனக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் எழுப்பின ஒரு சில முக்கியமான கேள்விகள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை நான் அணுகப் போகிறேன். அதில் ஒரு பதிவில் அவர் விதமாக கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்டு, எனக்கு பதில் தர வேண்டிய சில கேள்விகள் சொல்லி ஒரு 5 கேள்விகளை வைக்கிறாங்க. அதில் முதல் கேள்வி என்னன்னா, வேதாகமம் கத்தோலிக்க சபைக்கு கடவுளின் வழியாக கொடுக்கப்பட்டது. அப்போ ஒருத்தருக்கு பைபிள் வேணும், ஆனால் சபையை புறம் தள்ளலாமா, இக்னோர் பண்ணலாமா என்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாரு. முதல் பாயிண்டே அடிப்படையாக இது தவறான ஒன்று. ஏன் தவறான ஒன்று அப்படின்னு சொன்னால், ரோமன் கத்தோலிக்க சபை மாத்திரமே இது எங்களுக்கு, இது பைபிள் என்பது ரோமன் கத்தோலிக்க சபையின் சொத்து என்கிற நிலையில் சொல்லுவது சரியாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சபை இது எங்களுடைய சொத்து என்று சொல்லுகிறதற்கு அந்த சபைக்கு உரிமை இருக்கிறதா என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. 2வதா, நமக்கு ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தர் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர்கள் ஏன் போதிக்கிறார்கள், பைபிளிலிருந்து ஏன் போதிக்கிறார்கள்? ஆண்டவர் தான் நேரடியாக பேசுவாரே, பாஸ்டர்கள் ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறதான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. பைபிள் நேரடியாக பிரசங்கம் பண்ணுகிறதற்கான கட்டளையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். 1 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல தீத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் மூப்பர்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும், மந்தையை கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு பைபிளில் கமாண்ட்மெண்ட் இருக்கிறது. அதனால் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மத்தியஸ்தர் என்பது இயேசு கிறிஸ்து ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்பதனால் அதை செய்கிறோம். 4வது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக உங்களை ஏன் லூத்தரன், கால்வினிஸ்ட் என்று சொல்லி கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய கடவுள் லூத்தரா, கால்வினா என்று கேட்கிறார். நான் அன்பு சகோதரருக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். மாங்ஸ், ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய மங்ஸனுடைய ஆர்டர் எத்தனை ஆர்டர் இருக்குது? ஒரே ஆர்டர் தான் இருக்கிறதா? 12க்கும் மேலே ஆர்டர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்கள் சபைகளுக்கு ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய பெயரெல்லாம் சூட்டி கொள்ளுகிறதுனால நீங்கள் உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக இவர்களெல்லாம் தெய்வங்களாக வணங்குறீங்களா அப்படின்னு கேட்டால் இது முறையாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. 5வது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு, ப்ராட்டஸ்டன்ஸ் சோலா ஸ்கிரிப்சூராவை நம்புகிறாங்க, ஆனால் அன்னை மரியாளுடைய மகிமையை பைபிளில் தேடுறாங்க. எனக்கு மார்ட்டின் லூத்தரோ அவருடைய பேரோ, அவர் பேரை குறித்த ப்ராஃபஸியோ பைபிளில் இல்லை. ஆனால் ப்ராட்டஸ்டன்ஸ் லூத்தரை ஒர்ஷிப் பண்ணுறாங்க, அவருடைய சிலையை வச்சு அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எனக்கு இது எங்கே அவங்க செய்கிறாங்கன்னு தெரில. எங்கே அவங்க செஞ்சாலும் அது தவறு தான். மார்ட்டின் லூத்தர் பெயர் பைபிளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் இருட்டடிக்கப்படுகிறதை யார் எந்த காலகட்டத்தில் எடுத்து சொன்னாலும் அது வேதத்திற்கு ஒத்து போகிறது என்று சொன்னால் அதை அங்கீகரிப்பது தான் வேதத்தையும் கர்த்தரையும் நேசிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய அழகு. அதனால் அது அப்படி தான் இருக்க வேண்டும். அன்னை மரியாளை குறித்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல இடத்துல இவர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்.
அன்னை மரியாளுடைய விண்ணேற்பை குறித்து பேசும் பொழுது மரியாளுடைய மரணம் பைபிளில் ஏன் சொல்லப்படலை, நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு குறிப்பு தாங்க என்கிற ஒரு கேள்வியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறத நான் பார்க்க முடிந்தது. பொதுவாகவே நான் ஒரு அவருக்கு நான் பதில் எழுதியிருந்தேன். என்ன பதில் எழுதியிருந்தேன்னு சொன்னால், பைபிளுடைய ஃபோக்கஸ் அன்னை மரியாள் கிடையாது, பைபிளுடைய ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஏன் நீங்கள் அன்னை மரியாளை ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் தேடுறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கிளைம் கொடுக்கும்போது அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார் என்று சொல்லி 1950 அஃபீஷியல் டாக்மா ஆஃப் த சர்ச் என்று சொல்லும் பொழுது, எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லாமல் அதை நம்ப வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அதை குறித்ததான கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதற்கு நீங்கள் பிப்ளிக்கலாக பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் அட் யுவர் சைட். நீங்கள் தான் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். நாங்கள் ஏன் தேடுறீங்கன்னு நீங்கள் கேட்குறது அது முறையான கேள்வியாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. சரி, இதோடு கூட கடந்த முறை நாம் பேசினதான அந்த அமலோற்பவம் அந்த காரியத்தை ஒரு சிறிய வீடியோவாக நாம் போட்டதில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு மாத்திரம் நான் பதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நான் குறிப்பிட்ட அந்த வசனத்தை வைத்து மெர்வின் பெர்னாண்டஸ் அதில் எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல கேள்விகள் தான் அப்படிங்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் மரியாளுக்கு இரட்சகர் தேவைதான் என்பதை சொன்னாலும், அன்னை மரியாள் கொடுத்ததான அந்த பாவ நிவாரண பலி என்பது அவர்களுடைய சொந்த பாவத்திற்காக செய்யாமல் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அதை செய்தார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபை இதை இவ்வாறாக போதிக்கிறதில்லை. ரோமன் கத்தோலிக்க சபை மனிதர்கள் எல்லோரும் பாவத்திற்கு உட்பட்டால் கூட அன்னை மரியாளை அதே வழியில் பார்க்கிறதில்லை. அன்னை மரியாள் பாவத்தை கான்ட்ராக்ட் பண்ணுறதற்கு முன்னமே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்கிறதான ஒரு புது விளக்கத்தை அவர் கொடுக்குறார். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த விளக்கம் சபையினுடைய ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய விளக்கமாக இருந்தாலும் இந்த விளக்கத்தை நீங்கள் ஒரு கிளைமாக வைக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த கிளைமுக்கான வசனங்களை நீங்கள் கொடுக்க வேண்டுமா இல்லையா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்படி ஒரு கிளைமுக்கான வசனத்தை கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் ஒரிஜினல் சின் பற்றி பேசினேன். ஒரிஜினல் சின் பற்றி இதே கத்தோலிக்க சபை சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை குறைத்து மதிப்பிடுகிற செயலாகத்தான் இருக்கும், ஒரிஜினல் சின்னை மட்டப்படுத்துகிறது. இப்போ அன்னை மரியாளுக்கு ஒரிஜினல் சின் இல்லை என்று சொல்லும் பொழுது, அப்போ அன்னை மரியாளை மனுக்குலத்திலிருந்து நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்களா? அப்படி வேறுபடுத்தி பார்த்தால் அன்னை மரியாளுக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் அன்னை மரியாளுக்கு இரட்சகரின் அவசியம் இல்லை. பாவிக்கு தான் இரட்சகர் தேவை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்னை மரியாள் ஒரு புதிய ஒரு கோணத்தில் வித்தியாசமான ஒரு நிலையில் இருந்து பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால், அப்போ மனுக்குலத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்கிறது போன்ற கேள்விகள் நிறைய நமக்கு எழும்புகிறது. இதில் ரொம்ப குறிப்பாக ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சாத்தானுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே பகையை உண்டு பண்ணினார். இங்கே சொல்லப்படுகிற பெண் யார்? அது ஏவாளா? இல்லை, ஏவாள் பாவத்தில் விழுந்து போனாள், அதனால் அவளாக இருக்க முடியாது. இது எல்லா மனுக்குலமா? இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா ஆதாமுடைய வம்சாவளியில் வந்த அனைவருக்குள்ளும் பாவம் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. அப்படியானால் அந்த உமன் யாராக இருக்க வேண்டும்? அது மதர் மேரி தான். பகை பெண்ணுடைய வித்துக்கும் சாத்தானுடைய வித்துக்கும் இடையில் இருக்கிறது. அந்த பெண்ணுடைய வித்து இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த இடத்துல உமன் என்பது மதர் மேரி என்று அவர் சொல்றார். இப்போ இவருடைய கூற்றை நாம் அப்படியே வச்சுட்டு அந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பார்க்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் அந்த வசனங்களுடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் சரியா தப்பா என்கிற கேள்வியை நம்ம கேட்கலாம்.
3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதாமை பார்த்து, நான் புசிக்க கூடாது என்று விளக்கின கனியை நீ புசித்தாயா அப்படின்னு கேட்குறார். அப்போ 12வது வசனத்தில் அவன் என்ன பதில் சொல்றான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீங்க நல்லா கவனிச்சுட்டு வரணும், அந்த ஸ்திரீ அந்த வார்த்தையெல்லாம் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஒமன், ஸ்திரீ. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் பதில் சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்போ தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தினிடத்துல கேள்வி கேட்கவில்லை. கேள்வி கேட்கிறதுக்கு பதிலா சர்ப்பத்திடத்துல அவர் தன்னுடைய தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு சொல்றாரு? நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நல்லா கவனிக்கணும். ஆதாம்கிட்ட கேட்காரு, ஏன் சாப்பிட்டேன்ட்டு. ஆதாம் சொல்றாரு, நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ அவ சாப்பிட்டா, அவ எனக்கு கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். இப்போ ஸ்திரீன் இடத்துல கேட்டா ஸ்திரீ சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்போ ஆண்டவர் சர்ப்பத்திற்கு நேராக பேசும் பொழுதுதான் 15வது வசனத்துல சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும். இந்த இடத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யாரை சொன்னார்? ஏவாளை சொன்னாரா? மரியாளை சொன்னாரா? மரியாள் அதில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லவில்லை. ஆனா இந்த வேத வசனத்துடைய சூழலில் வைத்து பார்த்தால் அங்கே அவர் யாரை சொல்லுகிறார்? இந்த இடத்துல உனக்கும் ஸ்திரீக்கும், அங்கே பாம்பு இருக்கு, ஆதாம் இருக்கான், ஸ்திரீ இருக்கிறாள், பெண் இருக்கிறாள், தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட். இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இது பேசப்படுகிறது. கான்டெக்ஸ்ட்ல பேசப்படும் போது தான் சொல்லப்படுகிறது. பாம்பை பார்த்து சொல்றாரு, அங்கே ஸ்திரீ இருக்கிறாள், உனக்கும் ஸ்திரீக்கும். இது எப்படி இந்த கான்டெக்ஸ்டை நம்ம விட்டுட்டு ஏவாள் இல்லை என்று நாம சொல்ல முடியும்? ஏவாள் இதில் நேரடியாக சம்பந்தப்படுகிறாள். அவள் சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்டதுனால தான் இந்த வசனமே வந்திருக்கிறது. அதுலயும் இந்த 3:15 புரோட்டோ எவாஞ்சலியம் என்று சொல்லுவார்கள், முதல் நற்செய்தி என்று சொல்லுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. அதாவது மனுக்குலத்தின் மீட்பிற்காக தேவன் கொடுத்த நற்செய்தி. இது தேவனே மனிதனை தேடி வந்து, நீ எங்க இருக்கிறான்னு கேட்டு தேடி வந்து கொடுத்த நற்செய்தி. அப்போ அந்த இதை நம்ம விட்டுட்டு பேசவே முடியாதுங்க. அதை விட்டுட்டு நம்ம பேசணும்னா ரொம்ப தப்பா போயிடும். அப்போ who is the woman here? Is it Eve? No, Eve has fallen into sin. அது ஏவாளா இருக்க முடியாது, ஏவாள் பாவத்தில் விழுந்து போனாள் என்று இவர் சொல்றார். இல்லை, இது ஏவாளை தான் முதல்ல சொல்லியிருக்கு. ஏன்னா ஏவாள் தான் பாவத்துல விழுந்து போனா, அதனாலதான் இது சொல்லியிருக்கு. இது நம்ம வேற மாதிரி மாத்தி பேசுறது அது முறையா இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. 2வது, இது முழு மனுக்குலத்தையும் குறிக்கிறதா? முழு மனுக்குலத்தின் மீதும் பாவம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. முழு மனுக்குலமும் இதில் அடங்கி இருக்கிறது. முழு மனுக்குலத்தின் மீதும் பாவம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு இவரே சொல்றார். இவர் சொல்றதுக்கு காரணம்னா ரோமன் கத்தோலிக்க சபை அதை போதிக்கிறது. அப்ப ரோமன் கத்தோலிக்க சபை அதை போதிப்பதற்கு காரணம் என்ன? இதே அதிகாரத்துல 20வது வசனத்துல ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாயானவள் ஏவாள். ஆகையினாலதான் இயேசு ஒருவர் தவிர ஆதாமின் வம்சமாக ஏவாளின் பிள்ளைகளாக வந்தவங்க எல்லாருமே, மரியாள் ஏவாளுடைய வழியில வந்த பிள்ளை இல்லை என்று உங்களால் மறுதலிக்க முடியுமா? மறுதலிக்க முடியுமானால் நீங்க அன்னை மரியாளுக்காக ஆண்டவர் ஒரு வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணினார் என்று சொல்ல முடியும். அப்படி சொல்லுவோமே ஆனால்
இங்கே நமக்கு ஒரிஜினல் சின்ன குறித்த கேள்வி இருக்கிறது, பாவத்தை குறித்த கேள்வி இருக்கிறது, நிறைய கேள்விகள் இருக்கிறதா. இயேசுவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதனால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார், அப்படிதான் சொல்லி இருக்கிறது. அதனால ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை மீட்கிறதற்காக மனுக்குலத்தின் வழியாகத்தான் அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாரே ஒழிய, வரக்கூடிய அந்த பெண் மரியாள், இந்த இடத்துல ஸ்திரீயின் வித்து என்று சொல்லக்கூடியது பின்பகுதியில் மரியாளை சொல்லி இருந்தாலும், மரியாள் அந்த வித்தை சுமக்கிறதற்கு, பொதுவாகவே பெண்ணிடத்தில் வித்து இருப்பது கிடையாது, ஆண் தான் வித்தை கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல வித்து என்பது பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார், அவருடைய பலம் உன் மேல நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கிறவர் பரிசுத்தமானவர் என்பதுதான் வசனம் சொல்லுகிறது. இது மிகப்பெரிய அற்புதமான மனுக்குல மீட்பிற்காக தேவன் செய்த ரகசியம், மேன்மையான ரகசியம். ஆனா இத செய்வதற்கு அன்னை மரியாள் வேற எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் பாவமே இல்லாதவர்களா இருந்தாதான் சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் ஆண்டவரை சுமக்கிறதற்கான ஒரு கருவியாக அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார், அவ்வளவே. அந்த இடத்துல மரியாள் இல்லைன்னா வேற யாரனாலும் கூட ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க முடியும். இது எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களையும் சேர்த்து சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கும் மீட்கப்படுகிறதற்கு தகுதியே கிடையாது. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுவாரு, நாங்கள் பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்க மண்பாண்டம் தாயா, போட்டா உடஞ்சிருவோம், நொறுங்கி போயிடுவோம், ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். ஆனா இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது. இதற்கு யார் தகுதியானவன்? எங்களை கடவுள் தகுதிப்படுத்தி இருக்கிறார், அவ்வளவே. அதனால அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து வேதம் அவ்வாறு பார்க்கிறது இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்போ இந்த மரியாளுடைய விண்ணேற்போடு கூட சேர்த்து இவர்கள் நம்புகிற இன்னொரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் 969 சொல்லுகிறது, அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த பின்பும் அவர்கள் மனுக்குலத்திற்காக தொடர்ந்து மத்தியஸ்த ஜெபம் செய்து வருகிறதுனால இன்றளவும் மனிதர்களுக்கு நித்திய ரட்சிப்பின் அன்பளிப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அன்னை மரியாள் சபையிலே இந்த குறிப்பிட்ட பட்டங்களால் அறியப்படுகிறார். என்ன பட்டங்கள்? அட்வொகேட், பரிந்து பேசுகிறவர்; ஹெல்பர், துணையாளர்; பெனிஃபேக்ட்ரஸ், உதவியாய் இருக்கிறவர்; மீடியாட்ரிக்ஸ், மத்தியஸ்தம் செய்கிறவர். பைபிள்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நமக்கு பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம், பைபிள் முழுசும் பல வசனங்கள் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர். எந்த இடத்துலையுமே ஒரு பெண்ணை, ஒரு பரிசுத்தவானை எனக்கு சகாயர் என்று சொல்லி பைபிள் எங்கேயுமே சொல்லி நாம பார்க்க முடியவில்லை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அது இயேசு கிறிஸ்துவே, அது மரியாள் அல்ல என்பதையும் நாம் வேதத்துல பார்க்க முடிகிறது. இதோடு கூட சேர்த்து மத்தியஸ்தம் செய்யற வேலையை வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பும் இன்றளவும் நமக்காக மத்தியஸ்தம் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதுனால்
அன்னை மரியாளுடைய மத்தியஸ்தம் நமக்கு அவசியமில்லை. அது இவர்களாக புனைந்து கொண்டு வந்த, அதிகப்படுத்தி கொண்டு வந்த ஒரு போதனையை தவிர இது வேதத்தின் போதனை அல்ல. 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். இந்த இடத்துல தெளிவா சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால். எதற்காக? தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்ய. அப்போ தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்ய அவர் எப்பவும் உயிரோடு இருக்கும்போ, இன்னொரு நபர், அதுவும் மரித்து போன ஒரு நபர், இன்றைக்கு நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதை குறித்து நாம் தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட நம்ம பேசுவோம். சிலர் சொல்லுவாங்க, அப்போ இன்னைக்கு மற்றவங்கள்ட்டெல்லாம் ஜெபம் பண்ணும்படி ஜெப குறிப்பு கொடுக்குறீங்களே, அது கொடுக்கறதுக்கு பைபிள் வசனம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலே மற்றவர்களிடத்துல சொன்னார், நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக வாசல் திறக்கப்படும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய நாவிலே சரியான வார்த்தைகள் வாக்குகள் கொடுக்கப்படும்படியா எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஜெபிக்க சொன்னதற்கு சான்று இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னை மரியாளிடத்தில் இந்த ஜெபத்தை பண்ணவில்லை. பேதுரு, இப்படி வேறு யாருமே பைபிள்ல மரித்து போன ஒருவர் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னதில்லை. ஆகவே விண்ணேற்போடு இவர்கள் இணைத்து சொல்லக்கூடிய இந்த விஷயம், எப்படி இயேசு பரமேறி போய் அவர் பரிந்து பேசுகிற அந்த செயலை தொடர்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே அளவிற்கு இவர்களை கொண்டு வராங்க. அப்ப இதைத்தான் நாங்கள் விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறோம். தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுப்பது சரியா இருக்க முடியாது. மரியாளுடைய இடம் என்ன? மரியாள் ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவரா? ஆம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரா? ஆம். கிருபை பெற்றவரா? ஆம். இல்லை என்றே நாம் சொல்லவில்லை. ஆனா அன்னை மரியாளிடத்தில் இன்றைக்கு ஜெபிக்கும்படி வேதம் சொல்லுகிறதா? அது ரொம்ப நூற்றாண்டுகள் கடந்து வந்த பிற்சேர்க்கை. அது முதல் நூற்றாண்டிலையோ அல்ல முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அப்போஸ்தல பிதாக்கள் வழியாகவோ வந்த போதனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அன்னை மரியாளுக்கான இடம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா, பைபிள்ல இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வரும் என்பதை வேதம் முன்னமே முன்னறிந்து இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெண்மணி இயேசுடைய போதனையை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு அவங்க சத்தம் போட்டு ஒரு காரியம் சொல்றாங்க. லூக்கா 11, 27, 28 வாசிச்சு நாம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். 28ஆம் வசனம், அதற்கு அவர், அப்படி ஆனாலும். இந்த இடத்துல அதை இயேசு மறுக்கவில்லை. அதாவது இயேசுவை சுமக்கிறது, இயேசுவை வளர்த்து எடுத்தது, இது மிகப்பெரிய பாக்கியம். அதாவது அன்றைய காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டில் இருந்த அநேகர் மேசியா தன்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதான் யூத வரலாறு. அப்போ இது மிகப்பெரிய பாக்கியம். அவர் சொல்றாரு, அது அப்படி ஆனாலும், நீ சொல்றது உண்மைதாம்மா, ஆனா அதோட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அன்னை மரியாளுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காதீங்க, அன்னை மரியாளிலும் நீங்கள் அதிக பாக்கியவான்கள் ஆகிறதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? அதிக பாக்கியவான்களா எப்படி மாற வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான்
நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவருடைய கண்களையும் திறந்து வேதத்தின் மகத்துவங்களை அறிய நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.